மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் மீண்டும் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது அரசாங்கத்தில் ரெக்கார்டெலாம் இருக்குது. தேர்தலுக்கு முன்னால் இந்த 10.5 என்பது அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தான் அறிவித்தார். நானே தானே சொல்கிறேன், நாங்கள் அறிவித்துன்னு சொல்லலையே. எம்பிசிக்கு 20% அன்றைக்கு வன்னியர் உட்பட அறிவித்தது அண்ணன் கலைஞர். ஆனால் 10.5 என்பது தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் அறிவித்து விட்டார்கள். சட்ட பாதுகாப்பு இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அதுக்கு சட்ட பாதுகாப்பு வேண்டும் என்று இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்றைய சட்டமன்ற தலைவராக இருந்து ஜி.கே. மணி அவர்கள் இதே மாவட்டத்தில் இங்கே பேசினார்கள். முதலமைச்சரை ஐயா அவர்கள் பார்க்க சொன்னார் என்று கடிதமும் கொடுத்தார். நான் அதையும் சொல்கிறேன், ரெக்கார்ட் போடுறேன். அதுக்கு பின்னால் இங்கே சட்ட பாதுகாப்பு தரப்பு இதே சட்டமன்றத்தில் அதை பற்றி பல்வேறு வகையில் பேசப்பட்டு அது சட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்னால் இந்த எம்பிசி என்பது வன்னியரை உட்பட ஏறத்தாழ 108 பேர் என்ற 108 பேருக்கு அது இருந்தது. அதில் சில பேர் தனக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் குறைந்து விடுமோ என்ற அடிப்படையில் அவரும் வழக்கு மன்றத்துக்கு போனார், நீதிமன்றத்துக்கு போனார்கள். அப்போ வழக்கு நடைபெற்றது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த 10.5% அவர்களுக்கு தர வேண்டும் என்று எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கு நடத்தினோம். வழக்குனா ஒரே நாள் நடந்து முடிஞ்சுடுதா? வழக்கு நடந்தது. அதுக்கு பின்னால் அது எதிர்ப்பான அளவிற்கு தான் அப்பீல் செஞ்சோம் என்று சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்தோம். அப்பீல் செய்த அங்கேயும் சீனியர் கவுன்சிலாக வச்சு நாங்கள் வழக்கு நடத்துகிறோம். அங்கே தான் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னாக்கா, இது நீங்கள் இப்படி 10.5ன்னு ஒரு எண்ணத்துக்கு கொடுத்துருக்கீங்களே, அதுக்கு என்ன டேட்டா என்ன இருக்குது என்ற அடிப்படையில் ஆணையத்தின் சார்பாக பாப்புலேஷன் டேட்டா இருந்தால்தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா அதற்கு ஒரு கமிஷன் அமைத்து பண்ணணும்னு சொன்னாங்க. அப்பொழுது தான் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசனுடைய தலைமையில் அந்த குழு கூடப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தது. அதனால் அது செய்யவே இல்லைன்றது தவறு. அதனால திரும்பவும் சொன்னோம், நாங்கள் தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்தினோம், உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தினோம். இந்த சட்டமன்றத்தில் சட்ட பாதுகாப்பு கொடுத்தோம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். 10.5 அவளுக்கு கொடுப்பதில் நாங்கள் உறுதியாக இருப்போம்னு இப்பயும் சொல்கிறோம்.